வெள்ளிக்கிழமை ராமசாமி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் தாங்க அப்பத்தா மோடில் இருந்த நம்ம திவ்யா. ஆக்சுவலாக இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த டைட்டிலை இவங்க வின் பண்ணல, இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்படி தான் சொல்லுவேன். அன்அஃபிஷியல் ஓட்டில் 3.5 லட்சம் இவங்களுக்கா, மற்றவங்களுக்குலாம் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி இருக்குதான். இது அப்படி தான் சொல்லுவேன். இவங்க வெற்றியாளர் தான், ஆனால் வாங்கின ஓட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி விடுங்க. இந்த ஏவி போய் பார்த்து ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கான்னு போய் பார்த்தேங்க. 2 மோடு போடுறாங்க. ஒன்று வந்து அப்பத்தா மோடு, இதுதான் அப்பத்தா மோடு. அப்பத்தா மோடில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் கத்திட்டு இருப்பாங்கல்ல அந்த காட்சிகள். அதுக்கப்புறம் எது சொன்னாலும் அப்பத்தா அப்பத்தான்னு. இப்போ தான் நான் நோட் பண்ணி பார்க்குறேன், இவன் அந்த ஜொல்லன் பிக் பாஸு திவ்யூன்னு தான் கூப்பிடுவான்னு நினச்சா அப்பத்தானும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடப்பாவி, ஓவர் சொல்லடா உனக்கு. இவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னா 105 நாளும் இந்த அப்பத்தாவையும் அரோராவையும் உள்ளே வச்சுருக்கானுங்க பாருங்க. கொடுமை இல்லை? அடப்பாவி, டேய் உன்னுடைய ஆசைக்காக நாங்கள் பிக் பாஸ் பார்க்கலையாடா 15 நாள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையும் அதுதான். எந்த ஆங்கிள் இருந்துறா இந்த 2 முகத்தையும் ரசிச்ச நீ? இந்த அப்பத்தாவையும் அந்த ஆயாவையும் எந்த ஒரு ஆங்கிளில் ரசிச்ச அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. சரி, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட்டு, அது விடுங்க. அப்படியே இந்த ஏவியில் நிறைய இவன் தாங்க கொஞ்சிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் ஒவ்வொரு ஆட்கள் காட்டுவாங்கல்ல, இவனுக்கு வந்து பிக் பாஸ் நல்லா கொஞ்சிறான் ஆள். சரி, அந்த பொண்ணை ஒரு ஹீரோயின் ஆக்கி விடு. உனக்கே வேறு வழி இல்லாத 9 சீசனாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே பண்ண போகிற? அடுத்த சீசன்லேயும் சொல்லி விடு. அந்த ஜொல்லனை மாற்றுவீங்களா மாற்ற மாட்டிங்களாயா? பிக் பாஸ் ஒரு ஜொல்லனாக இருக்கான். அதுக்கு அடுத்தது விஜய் சேதுபதிக்கு எபிசோடே பார்க்கறதில்ல. என்னென்ன பண்ணுறதுன்னு தெரில இவங்களை வச்சுக்கிட்டு. சரி, எனிவே அவங்க தானே நமக்கு ஹோஸ்ட் பண்ணி ஆகணும். வேறு இதில் அண்ணாத்தே மோடுன்னு ஒன்று காட்டுறாங்க. அண்ணாத்தே மோடில் சரி அப்பத்தா மோடில் தான் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அண்ணாத்தே மோடில் பேசினே இருக்கிறாங்கங்க. அதுவும் பக்கமாக பேசுவாங்கல்ல, அதை காட்டுறாங்க. பேசிட்டு நான் எதற்காக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னு ஒரு இது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பொண்ணை பொறுத்தவரையும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுங்க. அதையும் இந்த இவர் கெடுத்து விட்றாப்புல திவாகர். வேறு என்னங்க திவ்யாவின் பிக் பாஸ் பயணத்தில் என்னங்க இருக்குது? வந்த முதல் வாரம் ஒரு கேப்டனாக ஒரு அதிரடி காட்டினாங்க, மேனேஜராக அதிரடி காட்டினாங்க. அதுக்கப்புறமே இந்த பொண்ணு சைலண்ட் மோடு தான். அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிவிட்டு ஃபினாலே வரையும் வந்தது கூட ஓகே. டைட்டில்லாம் என்னங்க, சரி காசு கொடுத்துருக்காங்க, முதலீடு போட்டிருக்காங்க, அவங்க எடுத்துகிட்டு போட்டோம்.